ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்குறளில் இருக்கிற 20 அதிகாரங்கள் மட்டும் சிலபஸில் இருக்குது. அந்த சிலபஸில் இருக்கிற 20 அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அதிகாரமாக ஒழுக்கமுடைமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, குறள், அதோட பொருள், அடுத்து ஓல்டு கொஸ்டினில் இந்த அதிகாரத்துலேருந்து ஏதாச்சும் கேள்வி கேட்டிருக்காங்களா, அல்லது புக் பேக் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குது, புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமை, நல்ல நடத்தை உடையவர் ஆதல். ஃபஸ்ட்டு குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள், ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். அடுத்து, படிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கமில்லாதவர் இழிகுடியினர். மறப்பினும் ஓத்து கொள்ளலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கங்குன்றக் கெடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கமில்லாதவனிடம் உயர்வு இருக்காது. இது ஓமையில் திருக்குறளில் சில ஓமைகள், அதில் இந்த குறள் பார்த்துருந்தோம். அடுத்து, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. பொருள், ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கமில்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அடுத்து, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை எனும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார். ஓகே, இதில் சில ஓல்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்கள்ல ப்ரீவியஸ் இயரில், அது ஒழுக்கமுடைமையிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒழுக்கத்தின் எய்துவர். இது அப்படியே குறள் வந்துடும். என்ன குறள் பார்த்தோம்? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. அடுத்து, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்து, பொறாமை உடையவரிடம் என்ன இருக்காது? செல்வம் நிலைக்காது. ஒழுக்கமில்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அப்போது 2, 4, 1, 3 ஈஸியாக முடிஞ்சிருச்சா? அடுத்து பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? எந்த குறளில் பார்த்துருந்தோம்? பலகற்றும் கல்லாதவர், எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவங்க அறிவில்லாதவர் அல்லது கல்லாதவர்னு பார்த்துருந்தது. உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார், இந்த குறள்லேருந்து பார்த்துருந்தோம். பலகற்றும் கல்லாதவர் அப்போ யார்? உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர். அடுத்து, கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். இது ஒழுக்கமுடைமை அதிகாரம் எங்கே இருக்குன்னா, ஸ்கூல் புக்ஸில் 10th நியூ புக் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. 10th ஓல்டு புக்கில் ஃபுல்லாக ஒரு அதிகாரம் 10 குறளும் கொடுத்துட்டாங்க. 10th நியூ புக்கில் 3 குறள் தான் கொடுத்துருக்காங்க.
10th ஓல்டு புக்கில் சில கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒழுக்கமுடைமையில் வந்திருந்த கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விடுபட்ட சீர்களை எழுதுக. அதுக்கு பரிந்தோம்பிக் டேஸ் ஒழுக்கம் டேஸ் தேரினும் டேஸ் துணை. என்ன பார்த்தோம்? பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பிக் தேரினும் அஃதே துணை. அடுத்து கோடிட்ட இடம் ஒழுக்கத்தின் எய்துவர் டேஸ் இழுக்கத்தின் எய்துவர் டேஸ் பழி. இது ஈஸியானது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சாரி, இது சொல்ல மறந்துட்டேன். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் இருக்குது, 1330 குறட்பாக்கள் இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதில் இந்த ஒழுக்கமுடைமைங்கிறது இப்போது திருக்குறளில் 3 இயல்கள் இருக்குது. அறம் பொருள் இன்பம்னு. இந்த டேபிள் பாருங்கள். இதில் ஒழுக்கமுடைமைங்கிறது அறத்துப்பாலில் வரக்கூடிய இல்லறவியல் அப்படிங்கிற இயலில் வரக்கூடிய ஒரு அதிகாரம். இது 131 அப்படின்னு எண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அடுத்த வீடியோவில் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம் பற்றி பார்க்கலாம்.